முதல் காரியம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு துவக்கமான அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமாகத்தான் கர்த்தர் உயர்த்துவா. பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம். நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசைகளை கேட்கிறார். அவர் ராஜாவா வரப்போற, அவர் எஜமானனா வரப்போற, அவருக்கு பயப்படுற பயம் வேணும். யோபு பெரியவனா உயர்த்தப்படுறதுக்கு நோக்கம் என்ன பாஸ்டர்? நீங்க 1ஆம் வசனத்திலே போட்டிருக்கு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறான். இந்த யோபுடைய வாழ்க்கையில வந்த ஒரு 3 காரியம். முதல், அவன் உடைக்கப்பட்டவன். 2வது, உடலிலும் உபத்திரவம் கண்டவன். 3வது, உடன் இருப்போராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. பிசாசு அநேக காரியத்துல இப்ப ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அவன் முடிவு தோல்வி. நீங்களும் நானும் அநேக விஷயத்துல தோக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா முடிவு ஜெயம். இன்னைக்கு வேணா உங்க ஊழியங்கள்ல உங்களை அற்பமா பார்த்து இயல்ந்து தூக்கி எறியலாம், ஆனா அதே நபர்கள் முன்னாடி நீ தான் என் தாசன் உண்மையான உயர்வை காண்பா. இந்த வார்த்தை பிடிச்சுங்க பாஸ்டர். 38ஆம் அதிகாரத்துல மனசு உடைஞ்சு உட்கார்ந்து கிடக்கிறான் யோபு. ஆனா யோபுவை தேடி மீண்டும் ஒரு பெருங்காற்று வருகிறது. யோபு பார்க்கிறான், ஐயோ யோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என் பிள்ளைகளை வீட்டுல மோதி என் பிள்ளைகளை கொண்டு போட்டுச்சு, அந்த பெருங்காற்று சொல்லி உபத்திரம் தான் வருதா? இல்ல யோபு, நல்லா உத்துப்பா, உபத்திரவத்தின் வழிகளை தான் ஒருவர் வருகிறார்.